சென்னையில் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜாஃபர்கான் பேட்டையைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திங்களன்று தனது வீட்டில் வாசலில் அமர்ந்திருந்தபோது பூங்கொடி என்பவரின் வளர்ப்பு நாய் கருணாகரனுக்கு ஏற்கனவே காயம்பட்ட வலது கால் தொடையில் கடித்து குதறியுள்ளது. அப்போது பூங்கொடி தனது நாயை பிடித்தபோது அவரையும் கடித்துள்ளது. வலியால் துடித்த கருணாகரனை அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸில் KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். வீட்டில் ஒரு வாட்டி அமக்கலம் பண்ணிச்சு. அப்படி இருந்தோம் நாங்கள் சொல்லிட்டோம், பூங்கொடி இந்த நாயை வச்சிருக்காத, முதல்ல எடுத்து விடுங்க, யார் வந்தாலும் பார்த்துக்கிறேன், எனக்கு கலெக்டர் தெரியும், எனக்கு ஐஜியை தெரியும், எனக்கு டிஏஜியை தெரியும், எனக்கு கமிஷனர் தெரியும், இந்த கருப்பு சொக்கா போட்டுன்னு இருப்பாங்களே இந்த கட்சியில் அவங்களெல்லாம் தெரியும், எனக்கு தோழருங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு காந்தி தெருவில் அவளுக்கு சொத்து இருக்குது, அவளுக்கு அவங்க மருமை வந்து வக்கீலாக இருக்குது, அதனால் நான் எங்கே வேணாலும் பார்ப்பேன், என்னால் சாமர்த்தியம் இருக்குது, எவன் வரான்னு நான் பார்த்துக்கிறேன். அங்கே கிரிப்பாக பிடிச்சிச்சு, போயிடுச்சு உயிர், அந்த இடத்துலையே போயிடுச்சு. அப்புறம் அவளை பிடிச்சி இஸ்து பார்த்தா அவளையும் பிடிச்சி கடிச்சு கை காலெல்லாம் பூரி செஞ்சு வச்சு உயிர் நாடியெல்லாம் ரத்தம் வந்துச்சு. அவளாலேயே அவளை கட்டுப்படுத்த முடியல, அவளாலேயும் இதுவாகி போச்சு. ஆனால் என் தம்பி செத்துட்டான். அது அவ்வளோ சொல்லி அது கேட்கல. அது இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். ஆனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம், போராட்டம் பண்ணுவோம். நீங்கள் தான் இதுக்கு எதனா ஒரு முடிவு பண்ணணும், நாங்கள் சும்மா விட மாட்டோம். எங்கள் குழந்தைங்க வந்தால் கூட எங்கள் ஆயா பத்திரம் கத்தா வைப்பாங்க, நாய் இருக்குது போகாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுள்ளே தான் எங்களை வச்சுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த நாய்க்கு எங்கள் அப்பா இறையாயிட்டாரு. வேற ஏதாவது மரணம் கூட ஜீர்ணிச்சுக்கலாம், ஒரு நாயால் நீங்கள். ஆனால் எனக்கு அம்மா இல்லைண்ணா, எனக்கு எங்கள் அப்பா மட்டும்தானா இருந்தார். இப்போ நான் எங்கள் அப்பாவையும் வாரி கொடுத்துட்டு நிற்கிறேன்னா.